நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் அருகே ஒரே நேரத்தில் நடந்த இரு வெவ்வேறு விபத்துகளில் ஒருவர் பலி, 2 இளைஞர்கள் படுகாயம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து சேலம் செல்லும் பாதையில் உள்ள ஒரு ரயில்வே மேம்பாலத்தின் மீது ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு பேருந்துகள் மீது 2 சக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. ராசிபுரத்திலிருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தின் பின்புறத்தில் விநகர் பகுதியைச் சேர்ந்த ஜனார்த்தன், ராஜேந்திரன் என்ற இளைஞர்கள் மோதியதில் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் VIP நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சேலத்திலிருந்து ராசிபுரம் நோக்கி வந்த அரசு பேருந்தின் முன்பக்கத்தில் தனது 2 சக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி சென்று மோதியதில் கால் துண்டான நிலையில் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட பொழுது பலியான ஆறுமுகம் ராசிபுரம் அடுத்துள்ள VIP நகரில் தனது மனைவி நந்தினியுடன் வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும், இவர்களுக்கு தஸ்வத் என்ற மகனும் மற்றும் ரோஹிதா என்ற மகள் உள்ளதாகவும் தெரிய வந்தது. மேலும் இவர் ராசிபுரம் அடுத்துள்ள பாச்சல் பிரிவு ரோட்டில் மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். அவருக்கு உடல்நல பாதிப்பு காரணமாக அவர் நடத்தி வந்த மளிகை கடையை காலி செய்துவிட்டு ராசிபுரம் அடுத்துள்ள பட்டணம் அருகே விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரே நேரத்தில் அருகருகே நடந்த இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.